கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே கைக்கு கைமாறு மனமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்தா அறிவமையாமல் வாழ்ந்திடலாம் போவா போட்டு போட்டு தலைவனாமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திரமே மொழி பேசுவடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திரமே மொழி பேசுமடா இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏளனமாக பேசுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணவை தீர்ந்தால் அவனும் தீர்ந்தது ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் கடவுக்கு போதும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா காசேவன் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டை இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கதையாட்டும் பொம்மைகள் எல்லாம் காலங்கள் ஓடும் என்னோடு காசேவன் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ பகையர்கள் மற்றும் ஏ அழகர்சாமி ஆர்எம்எல் ஜே ஜெகன் எல் பிரேம் ஆர்எம் ஆர்ஆர் பாரத் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிதிருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிப்புள்ள கலைமாமணிகள் சென்னடமலா வெற்றிமரசு கொட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிப்புரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுகையைச் சேர்ந்த உங்கள் CR சீனிவாசன் அவர்கள் எழுதினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயிலின் குரல சிவானி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் அமயபுரத்தைச் சேர்ந்து அருமை பாசமிகு அன்பு சகோதரி KK நந்தினி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்களுக்கு என்ன வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனமாகிய உடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இடத்திலும் கழகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பலிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஆறுமணி சக்கரவர்த்தி, கோவில்பட்டியை சேர்ந்த டி.ஏ. அழகேசன் அண்ணன் அவர்களும், அதற்கடுத்தபடியாக மிருதங்க புத்தவான ஆவுடையவர்களை சேர்ந்த பி. மோகன்தாஸ் B.A. அவர்களும், அதற்கடுத்தபடியாக பலவாத்திய கலைஞர் ஆத்தங்குடி பெங்களூரை சேர்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்களும், தாள கலைஞர் ஜோதி அவர்களும் நால்வரும் சேர்ந்து இன்றைய தினம் இசை முழக்கத்தை ஆரம்பிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். இசையமைத்த கண்ணைக்கவர் வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன அமைப்பாளர் எம். நாகமால் சீன்கமணி உரிமையாளர் எம். ஜோதி அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபெருக்கி கொண்டு ஸ்தாபனம் ஒளி ஒளி அமைப்பு மதிமுறையுரிய செல்வம் ஆடியோஸ் மதகவட்டி உரிமையாளர் தவமணி. செல்வம் 800 ரூபா வந்துருச்சு. சுத்தமான கோல்டு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வந்து 350 450 ரூபா. அப்புறம் சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து, வெந்தயம், மிளகு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. என்ன கோவப்படுற? ஆமா, புருஷ பொண்டாட்டின்னா பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தெரியும். ஆமா, ஆம்பளையோட கடமையை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் குடிகாரனா இருந்தாலும் சரி, அடிகாரனா இருந்தாலும் சரி, அவன் கடைசி வரையும் காப்பாத்துறது கடமை. ஆனா பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சின்ன சண்டை வந்து அவனை பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாரு. ஆமா, கெட்ட பேரதான் சொல்லுவா. என்ன கெட்ட பேரை வாங்குறதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணலாம இருக்கலாம்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு மதிமுறையாக உரிய கிராமத்தார்கள் மற்றும் தாதன் வகையாளர்கள், இளைஞர்கள், மத ஓட்டி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு விளக்கு பூஜை பொருட்கள் உபயம் செய்த அன்பு மரியாதைக்குரிய எல். ராமசாமி, பிடாரி அம்பாள், LKS ஜவுளிக்கடை, தாம்பலம் உபயம் செய்த ஏ. ராமகிருஷ்ணன், காய்கனி வியாபாரம் ஏ. பெருமாள், ஏ. அழகர்சாமி, மைச்சட்டு உபயம் செய்த எம். ஆறுமுகம் அம்பலம், நாச்சம்மாள், பி. பாகன், நாச்சம்மாள், என். லட்சுமணன், லீலாவதி. அன்பு உயர்ந்த உள்ளங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும், உபயம் அளித்த அத்தனை உயர்ந்த குடும்பங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக ஏதா என்ன அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த துணை ராஜ நடிகருமாகிய உடப்பம்பட்டியை சேர்ந்த பி. பெருமாள் ராஜா அண்ணன், எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் உடப்பம்பட்டியை சேர்ந்த பி. பெருமாள் ராஜா அண்ணன் அவர்களுமே நாடுங்கள் சிறந்தவர்கள் நாடகத்தை அமைத்தருவார் என்பதை தெரிந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, காமிக்கின்ற அரசி, பிள்ளை செம்ம புகர். எதை வச்சு சொல்ற? முட்டாய் மாதிரி இருக்கு. அப்ப போட்டு சப்பலாமா? முடிஞ்சா சப்புங்க, முடியாதாலும் பேசாம கிடங்க. சரி சரி சரி. சுண்டுனா தெரிக்கும் பாரு. மூத்திரம் தானே? மூத்திர கவிச்சியாவே பேசிய. ஆமா, பின்னாடி கொட்டாய்க்கு பின்னாடி போங்க, மூத்திர கவிச்சி பயங்கரமா அடிக்குது. என்ன சொல்ற? ஆமா, அங்கேதான் பெஞ்சிருப்பாங்க எல்லாருமே. மழை இல்ல, மழை பெஞ்சதுனால ஓடி இருக்கும். பிள்ளை செம்ம புகர். என்ன சொல்ற? அழகி சென்னை. என்ன தம்பி? பிள்ளைய எதிர உட்கார வச்சு ஒரு குண்டை நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இத பாத்துக்கிட்டே முகத்தை பாத்துக்கிட்டே வா. ஏய், என்ன அட்டாக் வந்த மாதிரி கத்துறிய? இல்லப்பா, இத பாத்துக்கிட்டே இல்லப்பா, முகத்தை பாத்துக்கிட்டே ஒரு குண்டான் சோறு சாப்பிடலாம். ஏன்டா முகத்தை பாத்துக்கிட்டு சாப்பிடுற? அத பாத்துக்கிட்டே அதிலே போட்டு சாப்பிட வேண்டியதானே? கொல்லுமா? அட இழிச்சா பையல, கொல்லுமா கொல்லாதங்கிறது முக்கியம் இல்லடா தம்பிகளா. ரெண்டு பேரும் பேசுறீங்களே போல அறிவா. சரி, அதுல குழம்பு சோத்தை போட்டு சாப்பிட முடியுமா? ஏனே எரியாதா? ஆமாண்ணே, வருதுல்ல. ஆமா, இல்லன்னா தயிர் சோறு மோர் சோறு போட்டுக்கிறீங்க, கொஞ்சம் குழுக்கள் இருக்கட்டும். ஆமா, ஆடல் அரசி புதுகையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் இடம் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பி. தண்டராஜ் அடியன் பப்புன்னு காமிக்கிறான். நான் வந்து ஐயாக்களா, என்னை ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் இருக்கும் போல இந்த மேடைக்கு வந்து என்னை மீண்டும் மீண்டும் வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு
தாதன் வகையறக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் சிங்கப்பூரில் வாழக்கூடிய அன்பு இளைஞர் மன்றத்தார் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு கிராமத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆமா மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஒரு விஷயம் மறந்த பாரு, என்ன சாப்பாடு எப்படி சாப்பிட்டான் அப்படி பாத்தியா? இந்த 2 அம்மா தான் நம்மளுக்கு சோறு விட்டது. ஓஹோ, இந்த அம்மாலும் இந்த பச்சை சேலை இந்த கட்டம் போட்ட கூட்டி விட்டாத சாப்பாடு எப்படி போட்டாங்க அதான் கூட்டினது. கும்மலை அண்டுகிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா, என்ன வேணுமே கேட்டு சாப்பிடுங்கப்பா, கேளுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு நாடகக்காரங்க எவ்வளவு சோறு திங்கிறாங்க வாரு அப்படின்னு சொல்லலை, வேணுங்கிறத சாப்பிட சொன்னாங்க. அற்புதமான முறையில் எங்களை ஆமா அதாவது உப்பை போட்டு கஞ்சியை கரைச்சி குடித்தாலும் அது பாசமான முறையில் கொடுக்கும்போது அது அமிர்தத்துக்கு ஒப்பாகும். எங்களை அற்புதமான முறையில் எல்லா நடிகர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சே வருங்க. அன்பு அப்பா நம்ம குடும்பம் அப்பா அன்பு குடும்பத்தார் அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. என்னத்த மழை விழுதா பாய ஊத்திட்டியே? நேத்து பெஞ்ச மழையிலே இன்னைக்கு முளைச்சக்கால என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாலே நான் வளர்த்த செடிகளே 3 கிளை துணுக்கள என்ன பார்த்து ஒரு பாட்டு சொன்னாலே வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் கஷ்டம் இது கோடையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கே ஓடி வரணும். வலிச்சாலும் தெரியாது வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவருக்கெல்லாம் கோடையில ஏறி நின்று பார்ப்பவருக்கெல்லாம் ஞானம் இங்கே ஓடி வரணும்.
எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாம் இங்கதான் ஆ? எல்லாம் வீட்டுல இருக்கா ஓ மித்த கூட்டம்லாம் மறுபடியும் இது நல்லா இருக்கே மாமா. சரி அவரு அவரை நான் போட்டு இம்சப்படுத்த விரும்பல. ஆமா பொங்குயிலே பொங்குயிலே